அப்புறம் என்ன ரங்கா, வர 18ஆம் தேதி முகூர்த்த புடவை எடுக்க நல்ல நாள் இருக்குன்னு சொல்லிட்டாரு. எந்த கடையில எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்க? இது என்னப்பா கேள்வி? நம்ம எப்பவுமே சென்னையில இருக்கிற ஆரன் சில்க்ல எடுக்கிறதானே வழக்கம். சென்னையில இருக்கிற ஆரன் சில்க்ஸா? ஐயோ, அங்கதானே வர்ஷாக்கும் எடுக்க வரேன்னு சொல்லிருக்காங்க. ரெண்டு குடும்பமும் பாத்துக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. பா, என்ன யோசிக்கிறீங்க? இல்லம்மா, நம்ம காலத்துக்கு அந்த கடை ஓகே தான். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடையில எடுக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோமே. பா, மத்ததெல்லாம் அவங்க விருப்பப்படி என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம். ஆனா முகூர்த்தப்பட்ட பொறுத்த வரைக்கும் ஆரன் சில்க்ல எடுக்கிறது தான் நம்ம வழக்கம். பாட்டி, சென்னையில இருக்கிற ஆரன் சில்க்ஸ்லயா பட்டு எடுக்க போறீங்க? ஏன், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, உலகம் முழுக்க இருந்து இங்க காஞ்சிபுரத்துல தான் பட்டு புடவை எடுப்பாங்க. ஆனா நீங்க சென்னைக்கு போய் எடுக்கணும்னு சொல்றீங்களே, அதான் கேட்டேன். நர்மதா, அது நம்ம குடும்ப கடை மாதிரி. ஏன் கல்யாணத்துக்கு, ரங்கநாயக் கல்யாணத்துக்கு அங்கதான முகூர்த்த பட்டு புடவை எடுத்தோம். பாட்டி இந்த நேரம் பார்த்து சொதப்புறாங்களே. பாட்டி, ஆபத்து புரியாம எதேதோ பேசிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் அமைதியா இருங்க பாட்டி. நீ ஏமா தயங்குற? ஏதாவது சொல்ல வர்றியா? தாத்தா, அந்த காலத்து கடையில இப்ப உள்ள டிசைன்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்கும்? நல்ல டிசைன்ஸ் எங்க கிடைக்கும்னு விசாரிச்சு வாங்குவோமே. ஏய், இது எங்க வீட்டு கல்யாணம். எங்க வீட்டு கல்யாணத்துக்கு எங்க பட்டு எடுக்கணும், எப்படி எடுக்கணுங்கிறதெல்லாம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? நர்மதா, நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. அது ராசியான கடை. அங்க பட்டு வாங்குறது நம்ம குடும்ப வழக்கம். குடும்ப வழக்கமா? அப்பா அம்மா கூட அருண் இருக்கிறத இங்க இருக்கிறவங்க யாராவது பார்த்தாங்க, அவ்வளவுதான், பெரிய பூகம்பமே வெடிக்கும். என்ன நர்மதா? சரி பாட்டி, அப்படியே பண்ணிடலாம். நர்மதா, நீ தொலைஞ்ச. அந்த பக்கம் நம்ம அப்பா அம்மாவும் வர்ஷாவும் வராங்க, இந்த பக்கம் தாத்தா அத்தை கதிர் எல்லாரும் போறாங்க. எரிமலையா கொதிச்சிட்டு இருக்கிற ரெண்டு குடும்பமும் ஒரே இடத்துல சந்திக்க போகுது. என்ன நடக்க போதோ? அப்ப நம்ம காலையில சீக்கிரமாவே கிளம்பிடலாம். அப்புறம் ராவு கலைய மகன் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமா எல்லாரும் போறதுனால டிராவல்ஸ்ல ஒரு பெரிய வண்டி எடுத்து போவோமா? டிராவல்ஸ் நான் புக் பண்ணிடுறேன். நான் மாடர்ன் Dress தான் எடுத்துப்பேன். உங்க மேல சத்தியமா இல்ல மாமா. நீ கூட வருவதானே? கண்டிப்பா வருவேன். என்ன சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா போறோம். என்னம்மா சிரிக்கிறா? சந்தோஷத்தை பாரு அவளுக்கு. வெக்கத்தை பாருமா. என்ன நர்மதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? இல்ல, ரங்கநாயக் கிட்ட கூட கூட பேச மாட்டியே? ஆரணி சில்க்ல புடவை எடுக்கிறதுல உனக்கு என்னம்மா பிரச்சனை? என்னன்னு சொல்லு. பாட்டி, அங்க வர்ஷாவுக்கும் அம்மா அப்பா அதே நாள்ல அதே நேரத்துல புடவை எடுக்க அங்க வராங்க. என்னடி சொல்ற? ஆமா, இப்பதான் அம்மா போன் பண்ணி சொன்னாங்க. ஐயோ, ரெண்டு குடும்பமும் ஒரே கடைக்கு வருதா? உங்க தாத்தாவுக்கு மட்டும் உங்க அப்பா அம்மா அந்த கடைக்கு வராங்கன்னு தெரிஞ்சா அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரே. அத நினைச்சுதான் பாட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, வேற கடைக்கு போலானா ரங்கநாயகி சம்மதிக்க மாட்டா. இப்ப என்னடி பண்றது? எனக்கு இப்பவே தலை சுத்துதுடி. ஏமா, இந்த டிசைன் எல்லாம் நம்ம பார்த்து டிசைன் பண்ணி வாங்குனது அதான் அப்படி இருக்கு. தர்மராஜுக்கு பண்ணணுமா? ஆமா, மாப்பிள்ளை வீட்ல எல்லாரும் பார்த்து அசந்து போவாங்கல்ல. ரயில்வே பாலா கொடுத்தாச்சாமா? கதிரு, எனக்கு ஒரு 10 பத்திரிக்கை வேணும்டா. எதுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணனும்ல. அங்க வை. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வேண்டாமா? நீயே தெளிவா இருப்பியான்னு தெரியல, இதுல அவங்க வேறயா? மணி தாத்தா, மணிக்கு கொடுத்தாச்சு இல்ல? இந்த இன்விடேஷன் தான் நான் அனுப்ப போறேன். எங்க குடு பாப்போம். என்னம்மா இது, கல்யாண இன்விடேஷன்ல போலீஸ் ட்ரெஸ் போட்டு சல்யூட் அடிக்கிற மாதிரியா போடுறது? ஒரு பட்டு புடவை கட்டி சாந்தமா இருக்க வேண்டாமா? அதான் நான் எஸ்ஐ, இப்படி போட்டாதான் கெத்தா இருக்கும். இது நல்லா இருக்கு. இதான் இப்போ ட்ரெண்டிங். அட, என்ன ட்ரெண்டிங்கோ தெரியலம்மா. கல்யாண வீட்டுக்கு வர்றவங்க தெரிச்சு ஓடாம இருந்தா சரிதான். இந்தா குடி. கிண்டல் பண்ணாதீங்க. சாப்பிட்டாச்சுன்னா வந்துட வேண்டியதானே. இங்க நிறைய வேலைகள் கிடக்கு, பேசி முடிவெடுக்கணும்ல. இத பாத்துட்டு எப்படி இருக்கு சொல்லு. என்னடா உனக்கு பிரச்சனை? ஐயோ மாமா, ரோஹிணியோட புதினா சட்னி சாப்பிட்டதுல இருந்து வயித்துல கேஸ் மாமா. லூசு போய.
தாத்தா, இது என்னம்மா பாருங்க. உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சுலாமா? ஷோ சொல்லுங்கப்பா. ஏமா மூர்த்தப்பட்டு எடுக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு? அதான் காலையில 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இருந்தோம்ப்பா. தாத்தா, இன்னும் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் சொல்லலையே. கரெக்ட்மா. சொல்லிக்கலாம்ப்பா, டைம் இருக்குல்ல. இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்றத தள்ளி போடக்கூடாதுமா. இது முக்கியமான சடங்கு. முதல்ல அவங்களுக்கு தான் சொல்லணும். இரு, நானே போன போட்டு பேசிடுறேன். என்ன இது? சிதம்பரம் தாத்தா ஃபோன் பண்றாரு. எடுக்கலாமா வேண்டாமா? ஏற்கனவே அசிஸ்டன்ட் கமிஷனரை வச்சு மிரட்டிருக்காங்க. எடுத்துடலாம். இல்லைன்னா மறுபடியும் போலீஸ்கிட்ட இருந்து ஃபோன் வரும். ஹலோ. மாப்பிள்ள வணக்கம். மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தாத்தா. உடம்பெல்லாம் நல்லா இருக்கா மாப்பிள்ள? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? யா, ஐ எம் ஃபைன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ரோகிணிக்கு மூர்த்தப்பட்டு எடுக்கிறதுக்காக ஜோசியர் நேரம் குறிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்காக நாங்க நாளைக்கு சென்னைக்கு வர்றோம். நாங்க வழக்கமா எடுக்கிற கடை தான். நீங்களும் இந்த நேரத்தை கரெக்டா வந்துடணும் மாப்பிள்ள. ஐயோ, நாளைக்கு வருஷாவும் அம்மா அப்பாவும் புடவை எடுக்க வராங்களே, இவங்களும் எடுக்கணுன்றாங்க. என்ன பண்ணலாம்? இவங்க நமக்கு வேண்டாம். ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிடலாம். தாத்தா, நாளைக்குன்னு திடீர்னு சொல்றீங்க? என்ன பண்றது மாப்பிள்ள, கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அங்கங்க நான் அலைஞ்சிட்டோம். கல்யாண வேலையே பார்க்க முடியாம போயிருச்சு. இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நீங்க கண்டிப்பா வந்துடணும் மாப்பிள்ள. அதுக்கு இல்ல தாத்தா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்கு. மாப்பிள்ள, முகூர்த்தப்பட்டு எடுக்கிறதுக்கு மட்டுமாவது நீங்க செலக்ட் பண்ண வரணும். நீங்க செலக்ட் பண்ணா தான் ரோகிணிக்கு திருப்தியா இருக்கும். அதனால அவசியம் வாங்க மாப்பிள்ள. நான் மேக்ஸிமம் வர பாக்குறேன். ஆனா அப்பா அம்மாவை கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, நீங்களும் வந்தா சந்தோஷப்படுவோம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மாப்பிள்ள. சரி தாத்தா, நான் ட்ரை பண்றேன். தாத்தா என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். மாப்பிள்ள, ரோகிணி ஒரு வார்த்தை பேசுறாளாம். பேசுங்க. கொடுங்க. ஐயோ, இவ வேற கொஞ்சுவாளே. மகேஷ், நாளைக்கு கண்டிப்பா நீங்க வரணும். வரேன் ரோஹிணி. திடீர்னு நீங்க சொன்னதால என் ப்ரோக்ராமை எப்படி ரீஷெட்யூல் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மகேஷ், என்னோட முகூர்த்த பட்டு புடவைய நீங்க தான் எடுத்து கொடுக்கணும். அத நான் நம்ம பிள்ளைங்க கிட்ட காமிச்சு, இது உங்க அப்பா எடுத்து கொடுத்த முகூர்த்த புடவைன்னு சொல்லணும். ஷூ, இவளை நான் கல்யாணமே பண்ண போறதில்ல. அதுல இவ அவளோட பிள்ளைகள்கிட்ட சொல்லணுமா? அரலூசு அரலூசு. நிச்சயமா ரோஹிணி, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் தானே வாழ்க்கையே. நான் மேக்சிமம் வர பாக்குறேன். சரியா ரோஹிணி? போன வச்சிடுறேன். என் செல்ல குட்டி, பட்டு குட்டி, ஜாங்கிரி. என் பூந்திமா. வச்சிடுறேன். பாய்.